ஹலோ ஆல், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் கொண்டக்கடலை கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பணுன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து இந்த வெங்காயம், தக்காளி, இந்த பூண்டு, இஞ்சி எல்லாமே வந்து நான் பச்சையாகவே அரைச்சி தாளிச்சிட்டேன். தாளிக்கிறதுக்கு இந்த ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு சீரகம், சோம்பு, பச்சை மிளகா, அது கூடவே வந்து அரைச்ச பேஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அது வந்து குக் பண்ணிக்கலாம். இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க அந்த கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் அது வேக வச்சுருக்க தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கடலையுமே மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலை, ஸோ கெட்டியாக இருக்காது. ஸோ நம்ம அந்த கடலை கொஞ்சம் மசிச்சு போட்டோன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லி தலையும் போட்டு நம்ம நிறுத்திக்கலாம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா பூரியும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ காலையில் லேட் ஆகிடுச்சுங்கிற டைம்லலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது உண்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.